நம்ம Geekytamizha சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் நாங்க போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் வந்து வந்துரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Realme XTயோட அன்பாக்சிங் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல Realme வந்து நம்மளுக்கு எந்த விதமான ரிவ்யூ யூனிட்டும் அனுப்பல. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் Flipkartல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது Flipkartல பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து Realme X2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் Realme X2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த சீல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஷேர் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷேர் வேல்யூஸ் வேணும்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு ஷேர் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் பாட்டமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB வந்து நமக்கு 18,000 rupees அப்படின்னு சொல்லி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 17,000 rupeesக்கு வந்து வாங்கிக்கலாம். ஆனால் பாக்ஸில் வந்து நமக்கு 18,000 rupees அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சீல் எல்லாமே பிரிச்சுட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். டிப்பிக்கலான ஒரு ரியல்மி பேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயும் போல நமக்கு வந்து ரியல்மி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 730G வந்து இவ்வளோ கம்மியான ஒரு ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியல்மி XTக்கு ஈக்குவலாக தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். அப்புறம் எப்பயும் போல் ஒரு சூப்பரான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி கேஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் பாக்ஸில் நமக்கு வந்து ஃபோனே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை அந்த கவர்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்புறம் பின்னாடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து வாங்கியிருக்கோம். 4GB RAM 64GB வந்து வாங்கியிருக்கோம். க்ரீன் கலர் உண்மையிலே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. மேலே வந்து ஸ்க்ரீன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து ஃபுல்லாக பபிள்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன் கார்டை வந்து நம்ம அவுத்துடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ராச்சஸ்லேருந்து காப்பாற்றும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனுக்கு கொரில்லா கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. பார்க்க வந்து ஃபோன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அது இல்லாமல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 30W VOC சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். 16,000 rupeesக்கு நமக்கு ஸ்னாப்டிராகன் 730Gயும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் VOC 30W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. அப்புறம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபோனில் பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த கேஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரியல்மி வந்து கேஸில் எந்த விதமான காஸ்ட் கட்டிங்கும் பண்ணல. நல்ல கேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து என்ன மாதிரி கேஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேப்ஸ் இந்தியாவிலேருந்து ஸ்கின் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா OnePlus, சாம்சங், ரியல்மி, ஆப்பிள் என்னென்ன கம்பெனி இருக்கோ எல்லா கம்பெனிக்கும் அவங்க வந்து சூப்பரான ஸ்கின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து Geekytamizha அப்படின்னு சொல்லி கோட் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் 10% ஆஃபர் கூட கிடைக்கும். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரியல்மி பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அது பூட்டை முடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6.4 inch AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 730G இருக்குது. அப்புறம் ஒரு 4000 mAh பேட்டரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 4 கேமரா வந்து இருக்குது. ஒன்று ஒரு 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும், அப்புறம் நமக்கு வந்து மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 4 கேமரா வந்து இருக்குது. கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type-C இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நமக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர மேலே வந்து க்ளீனாக இருக்குது. வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2
நானோ சிம் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் 64GB வேரியன்ட் வாங்கினா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக எப்போ வேணாலும் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். அதே சமயத்தில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனுக்கு வந்து ஒரு எல்லோ டிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபோனை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோனையே நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். டிப்பிக்கலான கலர் OS தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபோனுக்கு கலர் OS 7 அப்டேட் வந்து மார்ச்சில் தான் வரும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கலர் OS 6 வச்சு தான் வாழ்ந்தாகணும். நம்மளுக்கு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்பிக்கலான ஒரு கலர் OS-ஐ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து DC டிமிங்கும் இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். இந்த ஃபீச்சர் வந்து ரெட்மி K20 இல்லை K20 ப்ரோவில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ரியல்மி வந்து இதில் வந்து நமக்கு ஸ்கிப்பே பண்ணல அப்படின்னு சொல்லணும். DC டிமிங்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். அப்புறம் வந்து நம்மளுக்கு சில பல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரியல்மி லேப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் மோட் வந்து இருக்குது. ஆனால் டார்க் மோட் வந்து இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவ்வளோ சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து டார்க் மோட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் OS-ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கலர் OS ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம சேனலே வீடியோ போட்டுக்கோ, நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் வெல்பீயிங் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி எல்லா கலர் OS ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு டிப்பிக்கலான ஒரு கலர் OS 6 ஃபோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் 9 தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 அப்டேட் வந்து மார்ச்சில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 தான் வாழணும். சிஸ்டம் அப்டேட் நான் சொன்ன மாதிரி கலர் OS 6.1 தான் இருக்குது. கலர் OS 7 அப்டேட் வந்து கூடி சீக்கிரம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா 64GB பேசிக்காக தான் வாங்கியிருக்கோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 52GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக பிரச்சனையாகவே இருக்காது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து 30W VOC சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ DRM இன்ஃபோ வந்து நம்ம செக் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த ஃபோனில் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அமேசான் பிரைம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 1080p வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எல்லாமே க்ரீனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கூகுள் கேமரா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக கூகுள் கேமராக்கு ஒரு தனி வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போடலாம். அப்புறம் இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபேஸ் அன்லாக்கும் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஃபேஸ் அன்லாக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு தனி ஹார்ட்வேரும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் கேமரா யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிப்பிக்கலான ஒரு கலர் OS கேமரா UI தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு போர்ட்ரைட் வீடியோ வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரைட் வீடியோ வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்ம போர்ட்ரைட் வீடியோட சாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். போர்ட்ரைட் வீடியோ வந்து பேக் கேமராவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவுக்கும் நமக்கு வந்து போர்ட்ரைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கேமராவோட சாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 64 மெகாபிக்சல் கேமரா வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வைட் ஆங்கிள் வந்து எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனால் மெயின் கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா வந்து டாப் டக்கராக இருக்குது. முன்னெல்லாம் நமக்கு வந்து ரியல்மி ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் வந்து பண்ணோம். ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, நமக்கு வந்து அந்த ஓவர் சேச்சுரேஷன் இஷ்யூ வந்து இல்லை. உண்மையிலே 64 மெகாபிக்சல் கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்டாக என்ன பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 32 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 32 மெகாபிக்சல் கேமரா வந்து ரொம்ப சூப்பராக செல்ஃபிஸ் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் செல்ஃபி சாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எனக்கு வந்து செல்ஃபி சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் செல்ஃபி சாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எல்லாத்துலேயும் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போர்ட்ரைட் வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த போர்ட்ரைட் வீடியோ வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் வெண்டர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ போர்ட்ரைட் வீடியோ வந்து எனக்கு உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் ஒரு 30 செகண்ட்ஸ் போர்ட்ரைட் வீடியோ வந்து நம்மளுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்டில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பிளர் வேணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 70% தான் பிளர்
வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 100% பிளர் கூட வச்சுக்கலாம். மொத்தத்தில் கேமரா வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஃபோனோட கம்பேர் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ வந்து போடுறோம். ஸோ இந்த வீடியோ நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காம லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கீக் தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.